Hi friends, welcome back to VVR Creation. இன்னைக்கு வந்து எல்லா மோஸ்ட் ரெக்வெஸ்ட் வீடியோ தாங்க சொல்லலாம். ரெசின் ப்ரூச் தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரெசின் ப்ரூச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இது எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பீடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி 3 ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட்லலாம் வேணுமோ அந்த மாதிரி வயரை கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஷேப் வந்து உங்களோட ஐடியாஸ், உங்களோட ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் பண்ணுறது தாங்க நம்மளோட அடுத்த வேலை. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வந்து ஒரு ஸ்டாக்கிங் வேறு வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இந்த நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து பண்ணது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு நான் சம்கி அதே மாதிரி சுகர் பீடு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து நிறையா பேர் என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் கேட்டது தாங்க. அதை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து முறுக்கி இருக்குன்னு சொல்லுவோம்ல ஒரு டிசைன், அது ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு வயர் மேலே இன்னொரு வயரை நம்ம வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி சுற்றுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா அதாவது முறுக்கி இருக்க மாதிரி, இந்த முறுக்கு கம்பியெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப ஒட்டி இருக்கணும்னா பக்கத்தில் வந்து நல்லா வச்சு சுற்றிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் வந்து திக்காக இருக்கணும், தின்னாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 வயரை, இந்த ஒரு பெரிய வயரை எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய வயரை அந்த 2 ஃபோல்டு பண்ணிங்களா அந்த வயருக்கு மேலே நீங்கள் நான் இப்போ சுற்றுற மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப அந்த இது தின்னாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வயரை என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து பக்கத்தில் இப்படி சுற்றி எடுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. இதை நல்லா சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த டிசைனுக்கு வேணுமோ அந்த டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இந்த டிசைனை அனுப்பி எனக்கு இதை செஞ்சு காமிங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த சேம் இதே டிசைன் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதுக்கு பதிலாக வந்து நிறைய நம்ம மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரே லாங் வயரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக இருந்துச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 2 வயருக்கு மேலே தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா வயர் சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ரெசின் ப்ரூச் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன நம்ம ஐடியாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக போர் பண்ணுற ஒர்க்கு தான். ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் மேக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இன்னொன்று சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து பேலன்ஸ் நம்ம அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெசினோட மூடியிலேயே வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெசினுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரெசின் மெட்டீரியல் என்னென்ன வேணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது கெமிக்கலாக எப்படி என்ன எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெசினோட ப்ரூச் மெட்டீரியல் எப்படி மேக் பண்ணுறது, அதை நம்ம எப்படி போர் பண்ணி டிசைனாக மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தாங்க நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே மேக் பண்ணி எந்த தேவையோ எந்த டிசைன்லலாம் வந்து நம்ம ரெசின் ப்ரூச் பண்ண போகிறோமோ எல்லாத்தையும் மேக் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரெசின் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டதுனால இந்த டிசைன் நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, இது வந்து ரவுண்ட் பேஸ் சிலிக்கான் மோல்டு ரவுண்ட் பேஸுங்க. இது தான் வேணுமானா கண்டிப்பாக இது தாங்க வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெசின் போர் பண்ணி போடுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து மோல்டு இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசின் வந்து 2 பாட்டிலில் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டிலில் ரெசின் ஹார்ட்னர்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பாட்டிலில் வந்து ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து ரெசின், பி வந்து ஹார்ட்னர். மேக்ஸிமம் ரெசின்லேயே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்கங்க. இந்த டைம் நான் வாங்கின ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோவில் இருக்கிற ரெசின் வாங்கிட்டேன். பட் நீங்கள் வாங்குறப்ப 2:1 ரேஷியோவில் இருக்கிற ரெசினாக வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3:1. ஸோ அதனால் வந்து நான் வந்து 3 ஸ்பூன் வந்து ரெசின் போட்டுட்டு
அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஹார்ட்னர் போடுறேங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் மெட்டீரியல் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அளந்தே வந்து அதாவது நம்ம இது வெயிட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அளந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஸ்பூன்லேயே வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெசின் வந்து கண்டிப்பாக ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் அப்படியே நம்ம வந்து ஸ்பூனில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ நமக்கு வந்து ஹார்ட்னர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஹார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெசின் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 2 ரெசினையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நல்லா 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு லிக்யூடு ஃபார்மில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லாவே வந்து அதில் பபுள் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த பபுள்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ஒரு அட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்குறப்போ ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறுமனே அப்படியே வந்து தரையில் வச்சோ இல்லை வந்து டேபிளில் வச்சோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது கெமிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து நிறையா சம்கி, சுகர் பீடு இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஐடியா இப்போ இல்லை எதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2-3 இது மட்டும் மேக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கலரும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சா தானே கிளியராக தெரியும். நான் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இல்லாமல் இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்க இந்த கலரு நான் எடுத்திருக்கேங்க. நான் வாங்கின கிட்டில் இதுவும் இருந்தது. ஸோ அதனால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எதில் வேணுமோ அதில் போர் பண்ண போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சென்டர்லேருந்து போர் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுங்க. அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதிகமாக நம்ம கொஞ்சம் சென்டரில் ஒரு ட்ராப் வச்சு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நான் வீடியோவில் தெரியுதுங்களா, அதாவது நம்ம கீழே வந்து லைட்டாக அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் நான் அப்படி வச்சேன். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ரவுண்டு ஷேப்பில் சென்டரில் வச்சு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 1லேருந்து 2 ட்ராப் வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சென்டரில் வச்சு நீங்கள் வந்து சுற்றி வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நிறையா யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்கிறதுனா ட்ரிம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மோல்டும் கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்குன்னு தனியாக மோல்டும் கிடைக்கிது. அது கிடச்சிதுன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதில் போர் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம எதுவும் பயப்படலாம் தேவையில்ல. அதே மாதிரி இதில் ஹோலும் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் இதுவே பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லாம் இருக்கிறப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பஞ்சிங் அந்த ஹூக் மாதிரி இருக்கும் நல்லா ஷார்ப்பாக, அதை வச்சு நீங்கள் ஹோல் போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி போர் பண்ணிக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி தாங்க ரொம்ப அதிகமாக போர் பண்ணாதீங்க. கொஞ்சமாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 ட்ராப் வச்சுட்டு அதையே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து வெதரை பொறுத்து உங்களுக்கு 12 ஹவர்ஸாக இல்லை அதை விட அதிகமாக கூட ஆகலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெதர் வந்து குளிராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் வெயில் டைமில் பண்ணுறது தான் இது பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக சம்கி, அதே மாதிரி நம்ம கட் பீடு எல்லாமே நம்ம சும்மா உங்களுக்கு இப்போது ப்ளவுஸில் இந்த டிசைன் பண்ண போகிறோன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோல்டில் போட்டிருக்கோம் இல்லையா, மோல்டில் போட்டதுலேயுமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெசின்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சும்மா ஒரு நம்ம ஸ்டாக்கிங் வயர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கூட
அந்த வயரை கீழே வச்சு அது மேலே கூட ஒரு ரவுண்ட் மாதிரி போடுங்க. ஸோ பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தான் நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் ஒரு திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒன் டைம் தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா பவுடர், நல்லா கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கும். இந்த பவுடரை நான் வந்து இப்போது அடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா வயர், அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், போர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம போர் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் வைக்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். இதில் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு எடுக்கிறப்போ ட்ராப் நிறையா விட்டுட்டேன். ஸோ அதனால் அது வந்து வெளியிலலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் விடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் வைக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த பீகாக் வச்சுட்டு சுற்றி வந்து வேணும்னா நீங்கள் சமைக்கி கொடுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைட்லேயுமே வந்து சாம் வேறு உங்ககிட்ட என்ன சாம் இருக்கோ, பட்டர்ஃப்ளை சாமு எதுனாலும் நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். பட் நான் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் சும்மா கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஹார்ட் இன் ஷேப்பு, அந்த ஹார்ட் இன் ஷேப்பையும் சும்மா வந்து நான் இதே பிங்க் கலர்லேயே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போர் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் இது மூவ் ஆகிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் வந்து க்ளூ B7000 க்ளூ வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுக்கிறப்ப வந்துடும். ஆனால் இப்போ இதுக்கு சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளை சாம் வச்சுட்டேன். இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணியிருக்கணும். நான் சென்டரில் சாம் வச்சு இல்லைங்களா, அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணியிருக்கணும். மேலே போட்டு அந்த ஒயிட் கலர் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அந்த ரெசின் போட்டல அதில் தான் கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு வெளியிலலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு இதில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு போட்டதில் கொஞ்சம் அவுட் சைட்லலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம மோல்டில் போட்டிருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி அந்த ஷேப்பில் இருக்க மோல்டில் அதுலேயுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலிஃபெண்ட் சாம் வச்சு நான் டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இதுவுமே மோல்டு தாங்க. என்கிட்ட மோல்டு இருந்ததுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ராப் போடுறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நான் லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால் நல்லா நீட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கிற மோல்டு இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதை பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண ரெசின் ப்ரூச் எல்லாமே வந்து நான் வந்து அன்மோல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா இருந்ததையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து நான் வந்து அதில் போர் பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.